இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற லக்ஷ்மி சீரியலோட ஹீரோவை பத்தி தான். இவங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோ செல்வம். இதற்கு ஃபர்ஸ்ட் திருமதி செல்வத்தோட ஹீரோவான சஞ்சீவை தான் இதுல ஹீரோவா போட்டிருந்தாங்க. லேட்டரான் ஒரு சில காரணங்கள்னால அதுல ஹீரோவை மாத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படிதான் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த சீரியல்ல இப்போ செல்வமா நடிக்கிறவரோட உண்மையான பெயர் SSR ஆரியன். இவருக்கு இந்த பேரு ஸ்டார்டிங்ல அவங்க பேரண்ட்ஸ் இந்த பேரு வைக்கல. அவங்களுக்கு வச்ச பெயர் பங்கஜ். அவங்க அப்பா அம்மா எல்லாமே அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இவங்களுடைய தாத்தா, இவரோட இனிஷியல் அந்த SSRங்கிறதுக்கு முக்கிய காரணம் இவங்களுடைய தாத்தா SS ராஜேந்திரன். அவங்களுடைய பேரன் தான் இவரு. அவர் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர், சிங்கர் அப்படின்னு நிறைய சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த காலத்து படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாரு. மொத்தமா இவங்களுடைய குடும்பமே ஒரு இசை குடும்பம் தான். இவங்களோட அப்பா பேர் ராஜேந்திர குமார். இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க, துர்கா தேவி. இவங்க மதுரையில 1989 ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பிறக்கிறாங்க. மதுரையில பிறந்து வளர்ந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க தாத்தா சென்னைக்கு வந்துட்டனால அவங்க அப்பா எல்லாருமே சென்னை வந்துட்டாங்க. பூர்வீகம் மதுரை. ஆனா படிச்சு வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸ் தான். மெட்ராஸ்ல மயிலாப்பூர் அப்படிங்கிற ஏரியால தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. MSTM சிதம்பரம் செட்டியார் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கிறாரு. ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மியூசிக்ல பெரிய ஆள் ஆகணும், அதே AR ரஹ்மான், இளையராஜா இந்த மாதிரி நம்ம பெருசாகணும், அந்த மியூசிக் டைரக்டர் ஆனாலும் சரி, சிங்கர் ஆனாலும் சரி அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி இருக்கிறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லயோலா காலேஜ்ல விஸ்காம் டிகிரி எடுத்து தான் படிக்கிறாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ட்ரூப்லலாம் என்ன செய்கிறாரு அப்படின்னா பாட ஆரம்பிக்கிறாரு. மேடை கச்சேரிகள் இந்த மாதிரி இதில் பாட ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பாட சொல்லி கேட்பாங்களாம். ஸோ எப்படியும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா சிங்கிங்கில் நம்மளுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிரும். ஏன்னா நம்மளுடைய தாத்தா ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. ஒரு நல்ல பேக்ரவுண்டோட இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு நான் நம்பினது தான் மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்மளுடைய முயற்சி இல்லாம நம்மளுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலுமே நம்ம அந்த இடத்துல ஷைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன சான்ஸ் கிடைக்குதோ, எந்த ஃபீல்டுல கிடைக்குதோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு இவர் பார்க்கறதுக்கு அழகா இருந்தனால இவருக்கு சீரியல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படி சீரியல்ல சான்ஸ் கிடைக்கும் போது அதை எப்படி நம்ம இதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஏன்னா ஒரு படத்துலையும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பூவரசன்ற படத்துல. ஆனா அதுல அவர் அவ்வளோ தூரத்துக்கு வெளியே தெரியல. அதுக்கப்புறம் 2019ல மகராசி அப்படிங்கிற சீரியல். இந்த சீரியல் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் கிட்ட டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுல ஹீரோயினா நம்ம ஸ்ருதிகா அவர்கள் தான் நடிச்சிருப்பாங்க. ஸ்ருதிகாக்கு ஷனீஸ் அப்படிங்கிறவங்களோட ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ 2 பேரும் பேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரோட பேரை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்க ஒரிஜினல் பேரா இருக்கணும், ஒரிஜினல் பேரா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தாங்க. ஆனால் உண்மை அப்படின்னு பார்த்தா SSR ஆரியனுக்கு அதுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது ஒரு லவ் மேரேஜ். அந்த லவ் எப்படி இவருக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இவர் அவங்க காலேஜில் படிக்கும்போதே இன்டர் காலேஜ் மீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னா இவர் நல்லா பாடுவார் அப்படிங்கிறதுனால இது போயிருக்காங்க. அங்கே நிவேதிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அப்படிதான் 2 பேருக்கும்
ஃபர்ஸ்ட் சைட் லவ் அந்த மாரி சொல்லலாம். ஸோ பார்த்தோனே காதல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டா தான் 2 பேருமே வெளிய சொல்லிக்கல. அதுக்கப்புறம் இவங்களோட லவ் கன்டின்யூ ஆயி வீட்ல பேசி இவங்களுக்கு வந்து திருமணம் முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ஒரு சில காலங்கள்லயே வந்து இவங்க 2 பேரும் பேரா சேர்ந்தே வந்து ஸ்ருதிகா, ஷனீஷோட மேரேஜுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா, அதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா வந்து 2 பேருக்கும் டைவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 இயர்ஸுக்கு அப்புறம் இவங்க வந்து ஸ்ருதிகாக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா ஏற்படுது. அவங்க வந்து 2 பேருமே ஸ்ருதிகாவும் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட வந்து ஒரு சில காரணங்களால டைவோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்றாங்க. இன்னொரு சைடு வந்து நிவேதிதாவும் வந்து திருமகள் சீரியல்ல ஹீரோவா நடிச்ச அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ ஓகே நம்ம 2 பேரும் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க ஃபைனலா வீட்லயும் இத பத்தி பேசுறாங்க. இவங்க தாத்தாக்கு வந்து ஸ்ருதிகாவோட பாட்டிய வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்களோட ட்ரூப்ல வந்து அவங்களும் ஒருத்தவங்களா இருந்திருக்கிறாங்க. ஸோ வீட்லயும் வந்து ஓரளவுக்கு ஓகே உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லி ஏன்னா 2 பேருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து நல்லா செட் ஆகல. ஓகே செகண்ட் லைஃப் வந்து நீங்க நல்லா லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசி இவங்களுக்கு ஜூன் 10th 2024ல வந்து மேரேஜ் ஆகுது. நாங்க ரெடியா நீங்க ரெடியாங்கிற ஷோலலாம் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. மே 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தான் பிறக்குது. லக்ஷிகா ஸ்ரீ அப்படின்னா அந்த குழந்தைக்கு பேரும் வைக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரியனும் ஸ்ருதிகாவும் சேர்ந்து நிறைய பாடல்கள் இதெல்லாம் பாடி யூடியூப்ல அவங்களுடைய சேனல்ல மட்டும் இல்லாம அதை ஆல்பமா ரெடி பண்ணியும் போடுறாங்க. ஆரியனுக்கு அவங்கனால என்ன மாதிரியான சர்ப்ரைசஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே ஸ்ருதிகா வந்து கொடுக்குறாங்க. ஒரு லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் ஒரு மாதிரி கொஞ்சம் டவுனா போயிடுச்சுன்னா நம்மளோட லைஃபே டவுன் ஆயிராது அப்படிங்கிறதுக்கு இவங்க 2 பேருமே வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். நாங்க தான் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். எங்களுக்கு வந்து 2 பேருக்குமே வாழ்க்கை மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இது இல்லாம போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கிட்ட தருணம் அப்படின்னா எங்களுடைய கல்யாணம் ஆன அந்த நாட்கள் தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாப்பா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நிறைய இன்டர்வியூல அவங்களுடைய அந்த லைஃபை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதே மாதிரி பல சீரியல்ல அவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்மளும் விஷ் பண்ணிக்குவோம். ஏன்னா இந்த சீரியல்ல அவங்க வந்து ஸ்ருதிராஜோட பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதிராஜ் ஒரு சீரியல்ல நடிச்சாங்க அப்படின்னாலே அந்த சீரியல் டாப் மோஸ்ட் ஹிட் ஆகும். அந்த மாதிரி தான் லக்ஷ்மி சீரியலும் இப்போ சன் டிவில நல்லாவே ஹிட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அது நிறைய எபிசோட்ஸை வந்து ரீச் பண்ணும். இன்னும் அடுத்தடுத்து அவருக்கு சீரியல் கிடைக்கணும்ட்டு அவருக்கான அந்த ஆஃபர்ஸ் அடுத்தடுத்து கிடைக்கணும்னு நம்ம விஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.